காசாவில் உள்ள ஃபத்தா ஆதரவாளர்களையும் சில முக்கியமான புள்ளிகளையும் ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை தூண்டிவிட்ட முக்கியமான உளவாளிகளையும் கொத்தாக வேட்டையாடும் சுத்தம் செய்யும் பலஸ்தீனிய போராளிகள். துரோகி அப்பாஸுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம். டொனால்ட் ட்ரம்பின் கடிதத்திற்கு மிரட்டலான பதிலடி கடிதத்தினை அனுப்பிய ஈரானிய தரப்பினர். லெபனானிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றம். யெமன் ஹவுதிகளோடு ரகசியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வரும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அனுப்பிய கடிதத்திற்கான பதில் கடிதத்தினை ஈரானிய தரப்பினர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். ஓமான் நாட்டின் மூலமாகவே டொனால்ட் ட்ரம்புக்கான இந்த கடிதத்தினை ஈரானிய தரப்பினர்கள் அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த கடிதத்தினை ஓமான் நாட்டின் தூதுவரிடம் ஒப்படைத்ததை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ட்ரம்பின் கடிதத்திற்கான உத்தியோகபூர்வமான பதிலை நாங்கள் தற்போது அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஓமான் நாட்டின் மூலமாகவே இந்த கடிதம் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போதைய நிலைமைகளும் எங்களுடைய நிலைப்பாடுகளும் கொள்கைகளும் பற்றி இந்த கடிதத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. உச்ச அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இராணுவ அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் ஈரான் ஒரு பொழுதும் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானிய தரப்பினர் டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் உள்ள விடயங்கள் தொடர்பாக அல் மாயாதீன் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்காவோடு நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தாது. அதிகபட்ச அழுத்தங்களுக்கு கீழான உச்ச பொருளாதார தடைகளுக்கு கீழான அமெரிக்காவின் கொள்கைகளை ஈரான் நிராகரிக்கின்றது. நாங்கள் பிராந்தியத்திலே யாருக்கும் ஆணையிடவில்லை. யெமனும் ஹிஸ்புல்லாவும் சுயாதீனமாகவே இயங்குகின்றார்கள். இந்த கூட்டணியானது சுயாதீன கூட்டணியாகவே காணப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளும் நிபந்தனைகளும் விரிவானவையாக காணப்படுகின்றன. கற்பனையிலும் கூட இந்த கோரிக்கைகளும் நிபந்தனைகளும் மகிழ்ச்சியை தரப்போவதில்லை. இந்த கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் ஈரான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைக்கும் அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஈரான் தகுந்த பதிலடிகளை வழங்கும் என குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாக அல் மாயாதீன் ஊடகம் தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அனுப்பியிருந்த மிரட்டலான கடிதத்திற்கு ஈரானிய தரப்பினரும் டொனால்ட் ட்ரம்புக்கு மிரட்டலான கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். அத்தோடு ஈரான் யுரேனியத்தின் செறிவூற்றலை அதிகரித்து விட்டதாகவும் ஒரு வாரத்திற்குள்ளேயே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறன்களை இதன் மூலமாக ஈரான் பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் நேற்றிரவிலிருந்து அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அதே போன்று நெதன்யாஹூ ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்காகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவுமே அனைத்து வேலை திட்டங்களையும் பிராந்தியத்தில் மேற்கொண்டு வருகின்றார் என அமெரிக்காவின் சில இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து ஒவ்வொரு நாளும் உச்ச பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விமான நிலையத்தினுடைய செயற்பாடுகள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறும் யெமன் அன்சாருல்லாஹ்வுடைய தலைமைகளை படுகொலை செய்யுமாறும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்திகள் கசிவடைந்துள்ளன. யெமன் தலைமைகள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் தொடர்பான சில உளவு தகவல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் இந்த உளவு தகவல்களை அமெரிக்க நிர்வாகத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பகிர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று அதிகாலை அமெரிக்கா யெமன் முழுவதும் 50க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யெமனினுடைய ஹுதைதா துறைமுக பிரதேசத்தையும் சனா சதா பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளையும் இலக்கு வைத்து அமெரிக்கா இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. யெமன் ஹவுதி ராணுவத்தின் மீது உச்ச அழுத்தங்களை அதிகரிப்பதற்காகவே யெமன் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலை சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். யெமன் ஹவுதிகள் உட்பட மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி நிலவினால் மாத்திரமே நாங்கள் இதற்கு பிறகு செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணிப்போம். யெமன் ஹவுதிகள் எவ்வாறு தாக்குவார்கள் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் அருகாமையில் இருந்தாலும் அவர்கள் எல்லா விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்வார்கள். இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமைதி ஏற்படும் வரை நாங்கள் ஆப்பிரிக்காவை சுற்றியே பயணிக்கின்றோம் என சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அத்தோடு இந்த அறிவித்தலை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளின் அதிகளவான சரக்கு கப்பல்களும் தற்போது ஆப்பிரிக்காவை சுற்றியே பயணிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் அமெரிக்கா மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினை இழந்து விட்டார்கள். செங்கடல் பிரதேசத்தில் எவ்வளவு மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தாலும் யெமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக அமெரிக்காவின் கடற்படையினால் எதுவுமே செய்ய முடியாது என்பதனை சர்வதேச கப்பல் நிறுவனங்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இப்படியான நிலைமையில் இன்று காலை யெமன் ஹவுதிகளின் சில பிரதிநிதிகள் எகிப்துக்கு விஜயம் செய்து பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பின் வேண்டுகோளுக்கு அமைவாகவே எகிப்திய தரப்பினர் ஹவுதி
ஹவுதிகளின் பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அதாவது நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம், யமன் ஹவுதிகள் தற்போது பலவீனமடைந்து விட்டார்கள் என வீராப்பான கருத்துக்களை ஊடகங்களுக்கு முன்னால் கூறிவிட்டு மறைமுகமாகவும் ரகசியமாகவும் யமன் ஹவுதிகளோடு பேச்சுவார்த்தைகளை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் மேற்கொள்கின்றது. இவ்வளவு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டும் யமன் ஹவுதிகளை எதுவுமே செய்ய முடியாததன் காரணத்தினாலேயே இவ்வாறு மறைமுகமான ரகசியமான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று மதியம் லெபனானில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமான கிரியட் ஷமோனா பிரதேசத்தினை இலக்கு வைத்து 2 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த ஏவுகணை தாக்குதலை நாங்கள் மேற்கொள்ளவில்லை, யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை முழுமையாக கடைபிடிக்கின்றோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிவித்திருந்தார்கள். இருப்பினும் இந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. அரை மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹயா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 கட்டிடங்களை இலக்கு வைக்கப் போவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்தது. இவ்வாறு அறிவித்து 15 நிமிடங்களுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹயா பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து லெபனானுடைய ஜனாதிபதி ஜோசப் பவுனும் லெபனானுடைய பிரதமர் நவாப் சலாமும் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க தூதர்களோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளார்கள். எப்படியாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துமாறு பிரான்சிடமும் அமெரிக்காவிடமும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச நீதிமன்றத்திலே மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இருப்பினும் இந்த மனுக்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச நீதிமன்றம் முழுமையாக நிராகரித்துள்ளது. காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்வதற்கான அனுமதியினை வழங்க முடியாது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதே நேரம் ஆயிரக்கணக்கான நிலத்திடர்கள் ஒன்றிணைந்து நெட்டன்யாஹுவுக்கு எதிராகவும் நெட்டன்யாஹுவின் அரசாங்கத்திற்கு எதிராகவும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டம் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான நிலத்திடர்கள் டெல் அவீவ் பிரதேசத்திலும் நெட்டன்யாஹுவின் வீட்டை முற்றுகையிட்டும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி எங்களுடைய கைதிகளை உயிரோடு மீட்டெடுக்க வேண்டும் என்றும் 2ஆம் கட்ட ஒப்பந்தத்திற்கு நெட்டன்யாஹு சம்மதிக்க வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பி நெட்டன்யாஹுவுக்கான அழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். இது ஒரு புறம் இருக்க ஹரேடி யூதர்களும் நெட்டன்யாஹுவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ரிசர்வ் சிப்பாய்கள் காசாவின் யுத்த களத்திற்கு திரும்ப முடியாது என பின்வாங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் வடக்கு காசாவுக்கான ரிசர்வ் படைப்பிரிவுகளுடைய கட்டளை தளபதி தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்திருந்தார். இஸ்ரேலிய அரசியல் தலைமைகள் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இன்னும் 1-2 தினங்களுக்குள்ளே காசாவுக்குள் வீரியமான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. ஆனால் யதார்த்தத்தில் இஸ்ரேலிய ராணுவம் விளிம்பிலே இருக்கின்றது. சிப்பாய்களுடைய பற்றாக்குறையினாலும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையினாலும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. அரசியல் தலைமைகள் இவை தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை. அவர்கள் ஊடகங்களுக்கு மாயைகளையே வெளிப்படுத்துகின்றார்கள். ரிசர்வ் சிப்பாய்களில் 60% சிப்பாய்கள் மாத்திரமே களத்திற்கு திரும்புவதற்கான விருப்பத்தினை தெரிவித்துள்ளார்கள். காசாவிலே நடைபெற்ற 16 மாத யுத்தத்தில் 70,000க்கும் அதிகமான சிப்பாய்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் மனரீதியாகவும் உளரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்களே அதிகமாக காணப்படுகின்றார்கள். இவர்கள் ஒரு பொழுதும் மீண்டும் காசாவின் யுத்த களத்திற்கு திரும்ப போவதில்லை. இதனாலேயே நான் என்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டேன் என அவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் டோட்டேன் ஹலேவி இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவுக்கு இன்னும் இராணுவ தீர்வு எட்டப்படவில்லை. இந்த போரிலே நாங்கள் காசாவிலே 50,000க்கும் அதிகமான மக்களை கொன்றுள்ளோம். காசாவில் இருக்கக்கூடிய 70% கட்டிடங்களை முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளோம். ஆனால் நாங்கள் இன்னும் காசாவிலே இராணுவ தீர்வை அடைந்து கொள்ளவில்லை. வடக்கு காசாவை கைப்பற்றுவதற்காக ஜெனரல்கள் திட்டங்களை முன்வைத்தார்கள். வடக்கு காசாவை கைப்பற்றி இஸ்ரேலிய குடியேற்றத்தினை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்வைத்தார்கள். ஆனால் இன்று அந்த திட்டங்களை முன்வைத்த ஜெனரல்களையே காணவில்லை. குறைந்தது வடக்கு காசாவை மாத்திரமாவது இஸ்ரேலிய ராணுவத்தினால் முழுமையாக கட்டுப்படுத்தவும் கைப்பற்றவும் முடியவில்லை. பிலடெல்பியா எல்லை பிரதேசம், நெட்சரிம் பிரதேசம், ரஃபா பிரதேசம், கான் யூனிஸ் பிரதேசம் என அனைத்து பிரதேசங்களுக்குள்ளும் எங்களுடைய ராணுவம் செயல்படுகின்றது. இருப்பினும் காசானுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக எங்களுக்கு கைப்பற்ற முடியவில்லை. காசா என்பது எங்களுக்கு ஒரு மாயையான விடயம் என்பது தற்போது தெளிவாக புலப்படுகின்றது. கடந்த 60 வருடமாக காசாவிலே ஒரு இராணுவ தீர்வை இஸ்ரேலினால் எட்டவே முடியவில்லை. இதற்கு பிறகும் காசாவிலே ஒரு இராணுவ
இராணுவ தீர்வினை எட்ட முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. காசாவிலே ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதன் மூலமாக ஹமாஸை பலவீனப்படுத்த முடியும் என்றும் ஹமாஸை முழுமையாக நீக்கிவிட முடியும் என்றும் இஸ்ரேலிய தலைமைகள் எண்ணுகின்றார்கள். ஹமாஸுக்கு எதிரான இந்த சிறிய ஆர்ப்பாட்டங்கள் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. காசாவில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் ஹமாஸையே ஆதரிக்கின்றார்கள். இதற்கு பிறகும் நெட்டன்யாஹூ போலியான மாயைகளை வெளிப்படுத்துவதில் எந்தவிதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. ஒப்பந்தத்திற்கமைவாக பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுப்பதே தற்போதைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தீர்வாக அமைந்திருக்கும். இதனை நெட்டன்யாஹூவும் அவருடைய அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும் என இராணுவ ஆய்வாளர் டோட்டன் ஹலேவி தெரிவித்துள்ளார். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்காமல் காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிப்பது முட்டாள்தனமான விடயமாகும். எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுத்ததற்கு பின்பு காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிப்பதே சிறந்த விடயமாகும். அவ்வாறு பணைய கைதிகளை மீட்டெடுத்ததற்கு பின்பு காசாவிலே போரை மீண்டும் ஆரம்பித்தால் இலகுவாக காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை முழுமையாக நீக்கிவிட முடியும் என்றும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இலகுவாக வெளியேற்றிவிட முடியும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபைக்கும் ஃபத்தா அமைப்புக்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 15ஆம் தேதியே இந்த ஒப்பந்தம் ரகசியமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் குறித்த ஒப்பந்தத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் இருக்கக்கூடிய PA பாதுகாப்பு படைகளுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். PA படைகளுடைய அனைத்து தேவைகளும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். புதிதாக இணைந்து கொள்ளக்கூடிய PA சிப்பாய்களுக்கான பாதுகாப்பையும் அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். இதற்கான எல்லாவிதமான உதவிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வழங்க வேண்டும். காசாவிலே உள்ள ஹமாஸின் அரசியல் உட்கட்டமைப்புகள், இராணுவ உட்கட்டமைப்புகள் முழுமையாக கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த உள்கட்டமைப்புகளை அகற்றுவதற்கான எல்லாவிதமான பணிகளையும் வேலை திட்டங்களையும் PA படைகள் மேற்கொள்ள வேண்டும். காசாவில் இருக்கக்கூடிய ஃபத்தா ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையும் கிளர்ச்சிகளையும் ஆரம்பிக்க வேண்டும். இதற்காக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபத்தா ஆதரவாளர்களும் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். காசாவில் இருக்கக்கூடிய பழங்குடி குல தலைவர்களையும் முக்தார்களையும் இன்னும் ஏனைய முக்கியமான புள்ளிகளையும் ஹமாஸுக்கு எதிராக திருப்பி விட வேண்டும். காசாவிலே பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் இடைக்கால அரசாங்கம் ஒன்றினை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும். மேலும் சர்வதேச மேற்பார்வைகளுக்கு கீழாலேயே இந்த இடைக்கால அரசாங்கம் செயற்படுத்தப்படும். காசாவின் மிக முக்கியமான பழங்குடி குல தலைவர்களை பலஸ்தீனிய அதிகார சபையினால் அமைக்கப்படும் இடைக்கால அரசாங்கத்தின் முக்கிய தலைமைகளாக தெரிவு செய்ய வேண்டும். காசாவில் உள்ள குல தலைவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். மேலும் இவர்களை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய அதிகார சபையோடு இணைத்து விட வேண்டும். காசாவிலிருந்து ஹமாஸை முழுமையாக வெளியேற்றுவதற்கும் ஹமாஸினை பலவீனப்படுத்துவதற்கும் இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் என குறித்த ஒப்பந்தத்திலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாகத்தான் காசாவிலே ஹமாஸுக்கு எதிரான சிறிய ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பணத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் கைகூலி அப்பாஸின் நிர்வாகத்திற்கு வழங்கி இருக்கலாம் என பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த பணத்தினை பயன்படுத்திய காசாவிற்குள்ளே ஹமாஸுக்கு எதிரான போராட்டங்களை அதிகரிப்பதற்கும் ஹமாஸுக்கு எதிரான கிளர்ச்சிகளை அதிகரிப்பதற்கும் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் கடந்த 3 நாட்களாக ஹமாஸ் தரப்பினர் காசாவிற்குள்ளே சுத்திகரிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களே உறுதிப்படுத்தி செய்திகளை வெளியிட்டுள்ளன. பலஸ்தீனிய அதிகார சபையும் இஸ்ரேலும் ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் கசிவடைந்துள்ளன. ஆனால் இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு காசாவில் உளவாளிகளும் ஃபத்தா ஆதரவாளர்களும் எஞ்சியிருப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. கடந்த 3 நாட்களாக ஹமாஸ் அமைதியாக காசாவிற்குள்ளே மிகப்பெரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஹமாஸுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு தூண்டிய ஃபத்தா அமைப்பின் பல நபர்களை தற்போது காணவில்லை. அவர்களை ஹமாஸ் தரப்பினர் படுகொலை செய்துள்ளார்கள். அதே போன்று காசாவிற்குள் இருக்கக்கூடிய ஃபத்தா அமைப்பின் முக்கியமான புள்ளிகளையும் ஹமாஸ் முழுமையாக வேட்டையாடி வருகின்றது. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் டசன் கணக்கான உளவாளிகளையும் ஃபத்தா ஆதரவு புள்ளிகளையும் ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களையும் ஹமாஸ் முழுமையாக அழித்துவிட்டது. அவர்களை தூக்கிலிட்டு அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை வெளியேற்றுவது மிகவும் கடினமான விடயமாகவே காணப்படுகின்றது. இஸ்ரேலி ராணுவத்தினால் சாதிக்க முடியாததை பலஸ்தீனிய அதிகார சபையின் PA படைகளினால் சாதிக்க முடியாது என்பதனை இஸ்ரேலிய தலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகமானது குறித்த செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது கடந்த 3 நாட்களாக பலஸ்தீனிய போராளிகள் காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகளை கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபத்தாவின் முக்கியமான புள்ளிகளையும் ஃபத்தா ஆதரவாளர்களையும் கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சி திட்டங்களையும் கைகூலி அப்பாஸின் சூழ்ச்சி திட்டங்களையும் முறியடிப்பதற்காகவே பலஸ்தீனிய போராளிகள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.